ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான மணக்க மணக்க புளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகும் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க, தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொரன்ட்டு. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. என்றைக்குமே கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்க்கணும், இல்லை அந்த குழம்பே வம்பா போயிடும், ஏன்னா கசப்பு எடுக்கும். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூணு காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க, லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சு அந்த மிளகு சீரகம் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு கிண்டக்கூடாது, 1-2 அந்த மாதிரி கிண்டி அப்படி ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க, காம்போடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் ரசம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. ரசம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ரசத்தில், அதனால் அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குற டைமில் மல்லியில் நல்லா அப்படியே அந்த ரசத்து மேலே போட்டுக்கோங்க, அதாவது தூவி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான மணக்க மணக்க புளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அந்த ரசத்தில் இந்த சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கையில் அப்படி எடுத்து அப்படி உருண்டை எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.